நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விளக்கம். யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது. எதிரியை கொல்ல திட்டம் தீட்டியது அம்பலம். தொடர்ந்த தொந்தரவு. கள்ளக்காதலியை கொன்ற காதலன் கைது. பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு காங்கிரஸே காரணம். திமுக சிவா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கள்ளக்காதல் விவகாரம் கொலை வழக்காக மாறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை திலகர் நகரை சேர்ந்த ராஜ மாதங்கி வயது 25 திருமணமான பெண். அவரது கணவர் சரவணன் சென்னையில் திருமண போட்டோகிராஃபராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பள்ளி பருவத்தில் காதலித்த சின்னக்கோட்டகுப்பத்தை சேர்ந்த சுரேந்திரனுடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு இருவருக்கும் கள்ளக்காதல் மலர்ந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி தலையில் காயத்துடன் ராஜ மாதங்கியை ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். அங்கு அவர் 3 மாத கர்ப்பிணி என்பதும் தெரியவந்தது. ஆனால் முழுமையான சிகிச்சையை மறுத்து வீட்டிற்கு சென்ற அவர் பின்னர் மயங்கி விழுந்ததால் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி ராஜ மாதங்கி உயிரிழந்த நிலையில் அவர் கூறிய விபத்து கதை குறித்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது எந்த விபத்தும் நடைபெறவில்லை என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சுரேந்திரன் தான் ராஜ மாதங்கியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததும் அவரை தனது கணவரிட கூறி கையெழுத்திட்டதும் தெரியவந்தது. மேலும் தகராறின் போது சுரேந்திரன் தாக்கியதால் ராஜ மாதங்கி ஓடி செல்லும் பொழுது கால்வாயில் விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பொய் விபத்து நாடகத்தின் பின்னணியில் கள்ளக்காதல், குடும்ப தகராறு மற்றும் தாக்குதல் சம்பவம் இருப்பது அம்பலமானதை தொடர்ந்து கோர்மேடு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூரில் யார் பெரிய ரவுடி என்ற போட்டியில் எதிரியை திருத்துக்கட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் முகேஷ், வயது 21. இவருக்கும் வில்லியனூர் சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த ஹரிநாத் என்கிற கேரளா, வயது 21 என்பவருக்கும் வில்லியனூரில் யார் பெரிய ரவுடி என்ற போட்டியில் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன் ஹரிநாத் தனியாக சென்றபோது முகேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் வழிமறித்து ஹரிநாத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஹரிநாத்தின் நண்பர்களுக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஹரிநாத்தின் நண்பர்களான வில்லியனூர் பகுதியை சேர்ந்த வினோத்குமார், வயது 27, நூதேஷ், வயது 23, கிஷோர், வயது 22, சிவா, வயது 22 ஆகியோர் முகேஷை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி பயங்கர ஆயுதங்களுடன் காத்திருந்த நிலையில் இது குறித்த தகவலறிந்து சென்ற வில்லியனூர் போலீசார் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த வினோத்குமார், நூதேஷ், கிஷோர், சிவா மற்றும் முகேஷ் உள்ளிட்ட இருதரப்பையும் சேர்ந்த 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து ரவுடிகளுக்கு இடையே அடிக்கடி ஏற்படும் மோதல் காரணமாக நடைபெற்று வரும் கொலை முயற்சி சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இன்னும் 6 மாதத்தில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்து குப்பைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவு அமலுக்கு வர உள்ளதாகவும்,
தனது தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து சேகரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கும் நடைமுறை இந்த ஆண்டின் இறுதிக்குள் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும், ஒவ்வொருவரும் தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டால் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் கடற்கரை சாலையில் பட்டிமன்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய கைலாஷ்நாதன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும். சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் என குறிப்பிட்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுத்தப்பட்டு வரும் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தான் கூட கடந்த 3 ஆண்டுகளாக உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தனது தாயின் பெயரில் 3 மரங்களை நட்டு வருவதாக கூறிய அவர், பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று பசுமை சூழலை உருவாக்க முன்வர வேண்டும் என்றார். பிரதமர் மோடி தொடங்கிய இந்த இயக்கம் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கழிவு மேலாண்மை தொடர்பாக பேசிய அவர், மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கையாள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை தனியாக சேகரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அவற்றை மறுசுழற்சி செய்வது உள்ளாட்சி நிர்வாகங்களின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து நிர்வாக அமைப்புகளும் பொதுமக்களும் குப்பைகளை தரம் பிரித்து கையாளும் முறைக்கு முழுமையாக தயாராக வேண்டும் என்றும் கூறிய அவர், அதற்கு இன்னும் 6 மாத காலமே உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த காலக்கெடுவுக்குள் அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டு புதுச்சேரியின் கழிவு மேலாண்மை அமைப்பை சீரமைக்க வேண்டும் என்பதே தனது முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதிலும் தனிநபர் பங்களிப்பு மிக முக்கியமானது என வலியுறுத்திய கைலாஷ்நாதன், பசுமையான மற்றும் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வந்ததற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என திமுக அமைப்பாளர் சிவா காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திராவிட கழகம் சார்பில் கலைஞர் கருணாநிதி 103வது பிறந்தநாளை ஒட்டி திராவிட எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், MLAக்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் மற்றும் திமுக, திக, கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுச்சேரியில் உள்ள அரசை மக்கள் உண்மையாக விரும்பி தேர்ந்தெடுத்தார்களா? இந்த அரசு எப்படி வந்தது என்று மக்களுக்கு தெரியும். கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை ஏற்போம் என்று கூறினோம். அதற்கான பலம் எங்களிடம் இருந்தது. புதுச்சேரியில் சாதாரணமாக 20 சீட் தனியாக நின்றால் வெற்றி பெறும் நிலை இருந்தது. அதன் பின்னர் காங்கிரஸ் 13 சீட் கொடுத்தது. அதனை நாங்கள் வாங்கிக் கொண்டோம். கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுக்கவில்லை. அடித்து மாயும் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறாது என தொடக்கத்திலேயே மக்கள் முடிவு செய்துவிட்டனர். திமுக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று விடக்கூடாது, இவர்கள் கீழ் நாம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என நினைத்தார்கள். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழந்தது. இங்கு பாஜக ஆட்சி வருவதற்கு RSS கை கூலியாக இருந்து செயல்பட்டு உள்ளார்கள். இன்றைக்கு பாஜக ஆட்சி வந்ததற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். காங்கிரஸ் இல்லாமல் 4 தொகுதிகளில் நாங்கள் வென்றுள்ளோம். புதுவையில் வில்லியனூர் தொகுதியில் மிக அதிக தொகை செலவு செய்துள்ளேன். அங்கு பாஜக, NR, அதிமுக அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றுள்ளார். அதற்கு காரணம் புதுவை தமிழகத்தில் அடித்த விசில்தான். எதற்கு அந்த விசில் அடித்தது, ஏன் அடித்தது, மக்கள் எப்படி மயங்கினார்கள் என்பது இப்போது வெளிவருகிறது என்றார்.
புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தீபார்த்தனையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளுள்ள வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலசநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஆல்பா கல்லூரி மற்றும் சென்னை அனுலர் டெக்னாலஜிஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறைக்கும் தொழில்துறை தேவைகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் நோக்கில் புதுச்சேரியில் உள்ள ஆல்பா பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சென்னையை சேர்ந்த அனுலர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் புதுமை, திறன் மேம்பாடு மற்றும் தொழில்துறைக்கு தேவையான தகுதி உடைய மாணவர்களை உருவாக்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டாண்மையின் கீழ் ஆல்பா கல்லூரி மாணவர்களுக்கு பல பயனுள்ள திட்டங்களை வழங்க அனுலர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் முன்வந்துள்ளது. அதன்படி தொழில்முறை வல்லுநர்களின் வழிகாட்டல் மற்றும் தொழில்சார் ஆலோசனைகள் வழங்கப்படும். மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி, தொழில் பயிற்சி மற்றும் பணிமனைகள் நடத்தப்படும். சான்றிதழ் திட்டங்கள், சிறப்பு விரிவுரைகள் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் மூலம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் மாணவர்கள் நேரடி அனுபவத்தை பெற வழிவகை செய்யப்படும். இந்த தளம் அறிவு பரிமாற்றம், புதுமை மற்றும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் ஒரு வலுவான அடித்தளமாக அமையும். வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப பட்டதாரிகளை தயார்படுத்த இத்தகைய தொழிற்கல்வி கூட்டாண்மை மிகவும் அவசியம் என்று இரு நிறுவனங்களின் அதிகாரிகளும் குறிப்பிட்டனர். எதிர்கால தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்க இந்த ஒத்துழைப்பு பெரிதும் உதவும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆல்பா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பொறியியல் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த கற்றலில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. மாணவர்களின் கல்வி சிறப்பு மற்றும் வெற்றிகரமான தொழில் வாழ்க்கைக்கு உதவும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. தொழில், கல்வி, ஒத்துழைப்பு, புதுமை, திறன் மேம்பாடு மற்றும் மாணவர்களின் தொழில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இரு நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பரிமாறிக்கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 38 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 23 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 131 பொதுமக்கள், 28 மகளிர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது. எதிரியை கொல்ல திட்டம் தீட்டியது அம்பலம். தொடர்ந்த தொந்தரவு. கள்ளக்காதலியை கொன்ற காதலன் கைது. பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு காங்கிரஸே காரணம்.
அதிமுக சிவா குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.